ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். 1008 போற்றி மலர்களில் 12லிருந்து 40 மந்திரங்கள் வரை அன்னையினுடைய ரூப வர்ணனையை பற்றி சிந்தித்து கூறும் மந்திர வரிகளாக இருக்கிறது. பொதுவாக பெண் தெய்வங்களை வந்து கேசத்திலிருந்து பாதத்தை வரை வர்ணிக்கக்கூடிய மரபு கேசாதி பாதம் அப்படின்ற ஒரு வழக்க முறை இருக்கிறது. அதன் வரிசையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அன்னையின் பாகம் காது. என்ன மாதிரி காது அப்படின்னு சொல்லிட்டு புலவர் எங்க வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஓம் கதம்ப பூவொளிர் காதினல் போற்றிவோம். இதுல முன்பு கூறியபடி முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் கதம்ப பூவொளிர் காதினல். கதம்ப பூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த கதம்ப பூ சில இடத்துல கடம்ப பூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். கதம்ப பூ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல பூக்களின் கலவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொருள் விளக்கம் மாறிடுச்சு. அதனால வந்து கடம்ப அதுதான் இங்க புலவர் வந்து கதம்ப அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். இந்த கடம்ப பூ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த காதில் இணைந்திருக்கக்கூடிய அணிகலன்களை போல இருக்கும். இதை வந்து பழங்காலத்துல பெண்கள் வந்து காதில் வந்து சுற்றி கொள்வார்கள். அதுதான் இப்ப வந்து அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலையை வந்து ரொம்ப கூர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா பெரிய லோலாக்கு போட்டிருக்க மாதிரி பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்கும். அந்த பெரிய தோடுகள் அணிந்து கொள்வதற்காக அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன பூ, ஒரு சிறிய பூ ஒண்ணு வந்து கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து வடித்திருப்பார்கள். அந்த பூ வந்து கடம்ப பூ. அந்த பூ அந்த காலத்துல வந்து ரொம்ப இயற்கை சார்ந்து வாழ்ந்ததால வந்து அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய அவங்க காதணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒன்றும் செஞ்சுக்கல. வந்து இப்ப தங்கம் வெள்ளி அறிமுகம் ஆன காலத்திலும் கூட அதை கூட ஓலை ரூபமாக தான் அணிந்து கொண்டார்களே தவிர ஓலை ரூபமாக இன்னும் ரொம்ப ரொம்ப அறிவியல் தெரிந்த ஒரு பண்பாட்டினுடைய ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு 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 தாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இந்த வயசான ஆஹ் ஆஹ் அம்மாச்சிங்கெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பெரிய குவலயங்கள் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி போடுவதற்காக வந்து பெரிய அது மாதிரி அது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் இப்ப சங்க காலத்து இலக்கியங்கள்லாம் நீங்க எடுத்து படித்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி ஓலைகள், அதாவது ஓலைகள் மற்றும் அப்புறம் இந்த மாதிரி கதம்பங்கள், கதம்ப பூக்கள் இதைதான் வந்து காதில் அணிந்து கொண்டார்கள். சங்க வந்து சின்ன சின்ன சங்கெல்லாம் வந்து காதில் அணிந்து கொண்டார்கள். இதுதான் வந்து சொல்லுது. ஆனா இப்பொழுதும் வழக்கத்தில் உள்ளது. கேதார கௌரி நோன்பு எடுக்கும்போது நம்ம எல்லாருமே காத்தோலை கருமணி வந்து வைப்போம். அது காத்தோலை கருமணி வந்து அது வந்து ஒரு காதில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அணிகலன். அந்த காலத்துல வந்து பெண்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். அதை நினைவு கூறும் வகையில தான் இன்றளவுக்கும் வந்து அந்த விரதத்தில் வந்து காத்தோலை கருமணி வந்து வைக்கப்படுகிறது. இதை வந்து மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா வந்து சங்கங்கள் ஆர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாருவார். இப்ப வந்து நம்ம இப்ப நிறைய இந்த அகநானூற்று பாடல்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பெண்கள் உன்னுடைய காதில் இணைந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் ஓசையை வந்து வெளிவிடுகிறது. அந்த ஓசை வந்து பாட்டாக வருகிறது. இல்ல காதில் உணர்ந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய கவிதைகள் வரும். ஏன் பேசுகிறது அந்த ஓமை எதற்காக வந்தது அப்படின்னா அவங்க ஓலைகளை அணிந்து கொண்டிருந்தாலும் அந்த காலத்துல வந்து இந்த ஓலைகள் வந்து தான் வந்து கவிதைகள் எழுதுவது அச்சாணி வச்சு எழுதுவாங்கல்ல. அதே மாதிரி அந்த ஓலைகள் வந்து ஒரு எழுத்துச் சுவடியாக இருந்தது. அதனாலதான் வந்து காதில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் வந்து பேசுகிறது, பாடுகிறது அப்படின்லாம் வந்து புலவர்கள் எழுதினார்கள். இதை வந்து இங்க அன்னை ஆதிபராசக்தியை நம்ம ஊமைக்கும் பொழுது இப்ப லலிதா சஹஸ்ரநாமம் என்ன சொல்லுது அப்படின்னா கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர வரி சொல்லுது. அந்த சுருளான ஒரு ஓலையை அந்த அந்த கதம்ப மலரை வந்து அவங்க வந்து அன்னை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அன்றாடம் காலையில கருவறை பணி செய்யறவங்க, அபிஷேகம் ஆராதனை செய்யறவர்கள் கண்டிப்பாக இதை வந்து கவனிங்க. அந்த சிற்பத்தில் நம்ம நடுவில் அந்த காது கிட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி வந்து சிற்பி வந்து அந்த சிற்ப சாஸ்திரத்தின்படி மணிந்து கொண்டிருப்பார். இதே மாதிரி இந்த இதுதான் வந்து இந்த கதம்ப மலர்கள் தான் வந்து செவிப்பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல அகநானூறுல வருது. செவியில் அணிந்து கொள்ளக்கூடிய பூக்கள். சில பூக்கள் வந்து எதுக்கு வந்து இது முக்கியமா செவிப்பூக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து செவியில் அணிந்து கொள்ளும் பொழுது செவியிலும் ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தின் வழியாக அந்த பூக்களை நம்ம அணிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வெளிப்பாட்டில் உள்ள நரம்பு மண்டலங்களை அதை படுத்துவதற்காக வந்து
அந்த காலத்துல பெண்கள் வந்து அணிந்தார்கள். அதே போலதான் வந்து ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் வந்து எங்கெங்க அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளின்படி அந்த காலத்துல வந்து பெண்கள் அணிந்து கொண்டிருந்தார். அதேதான் அன்னை ஆதிபராசக்தியும் வந்து இது வந்து குறிப்பிட்டு வந்து ஏன் இந்த பூவை பற்றி இங்க வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப பொதுவாக வந்து ஒரு ஒரு கருத்து இருக்குது. இப்ப வந்து சிவபெருமான் முன்னாடி உள்ள நந்தியில் வந்து நம்ம காதுல போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காதுல போய் சொன்னா வந்து நந்தி எடுத்துன்னு போய் சிவபெருமான்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அந்த பூவை போல நம்ம மனம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வந்து ஆதிபராசக்திக்கு நம்ம மனம் வந்து ஏதாவது வந்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். நம்ம சொல்ற மந்திரங்கள் இதுல வந்து அன்னை அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு அருள்வாக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்கும் மந்திரங்களை நான் உணவாக உட்கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மந்திரங்கள் படிக்கும்போது எப்படி உணவாக உற்றுக்கொண்டிருக்க மந்திரங்களை கேட்டுதான் உணவாக உற்றுக்கொள்ள முடியும். இப்ப பண்டைய காலத்துல நம்ம கேட்டிருப்போம். சித்தர்கள் வந்து காற்றை சுவாசித்து வந்து உயிர் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி வந்து மந்திரங்களை கேட்டு உயிர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலவாறான கருத்துக்கள் இருக்கு. ஏன்? அப்ப காத்து வந்து ரொம்ப வளமாக இருந்தது. அவர்கள் கேட்கும் ஒலிகள் அவ்வளவு வளமாக இருந்தது. அந்த வளமான மந்திர அந்த தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மந்திரங்கள். அதுதான் இங்க வந்து அந்த மந்திரங்கள் வந்து நம்ம மனதில் இருக்க வேண்டியும், நம்ம மனதில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆஹ் அன்னை ஆதிபராசக்தி வந்து பார்த்து வந்து நமக்கு வந்து அருள் புரிவார். வேண்டுதல் கூறுல கூட நிறைய வாட்டி நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வரிகள் வரும். இந்த மாதிரி என் மனதை பாற்று வாழ வைப்பாய், என் மனதை பாற்று என்னை ஆள வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வரிகள் வந்து வேண்டுதல் கூறுலயும் வரும். அதே போல வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள்லயும் நிறைய அட்டாங்க யோகத்தில் அடங்காத மனத்தை உன் உருவத்தை பற்றி அடங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வர்ணனைகள் வரும். அதே போல அந்த பூ தான் நம்ம மனம். அந்த மனதிற்குள் ஆதிபராசக்தியின் மந்திரங்கள் நம்ம பொடிக்க ஒடுக்கி அதை பார்த்து அதை அன்னை அவர்கள் கேட்டு நமக்கு வந்து அருள் வழங்குவார். அதுதான் வந்து இந்த கதம்ப பூவொளிர் காதினில் போற்றி ஓம் அப்படின்ற மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் இந்த மந்திரத்தின் விளக்கம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.